அரசறிவியலில் 15 பாடங்கள் காணப்படுகிறது. அதில் 15வது பாடம் இலங்கையும் உலகமும். உங்களுடைய கைநூலை ஆசிரியர் அறிவுறுப்பு கைநூலை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த பாடத்தை கவனித்தால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஏனென்று சொன்ன பிள்ளைகள், உலகத்தில் எந்த ஒரு நாடும் எந்த வளங்களை பெற்றிருந்தாலும் தனித்து வாழ முடியாது. ஒரு நாட்டில் சகல வளங்கள் இருந்த போதிலும் எந்த ஒரு நாடும் மற்ற நாடுகளுடைய அனுசரணை இல்லாமல் தனித்து வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் வளங்களின் சமநிலையற்ற பரம்பல். எல்லா வளங்களும் எல்லா நாடுகளிலேயும் சிறப்பாக முழுமையாக காணப்படுவதில்லை. அதனால் ஒரு நாடு மற்ற நாடுகளுடைய அனுசரணையோடு, வெளிநாடுகளுடைய அனுசரணையோடு செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், வளங்களின் சமநிலையற்ற பரம்பல். உதாரணமாக ஒபேக் நாடுகள், பெட்ரோலிய நாடுகள் G7 நாடுகளில், வல்லரசு நாடுகளில் தங்கியிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அதே மாதிரி அந்த நாடுகளுக்கு தேவையான பெட்ரோலை வளங்களை ஒபேக் நாடுகளிலிருந்து வல்லரசு நாடுகள் பெற்றுக்கொள்கிறது. ஆகவே உலகத்தில் எந்த ஒரு நாடும் தனித்து வாழ முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் உலக நாடுகள் தங்களுடைய அபிலாசைகளை, தேசிய அபிலாசைகளை, சர்வதேச நோக்கங்களை, உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு அரசும் கொள்கையை வகுத்து செயல்படுகிறது. அப்ப இதை மையமாக வைத்துத்தான் இலங்கையும் உலகமும் என்ற ஒரு பாடம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாங்கள் பல்வேறுபட்ட தகவல்களை, புதிய விடயங்களோடு நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த தலைப்பில் வருகின்ற கேள்விகளுக்கு நாங்கள் விடை எழுத பழகிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு 20 மார்ச்சுக்கு இந்த யூனிட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையை வகுக்கின்ற போது சர்வதேச அரசியலுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை மையமாக வச்சு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 2020க்கு இதில் கேள்வி வரையில 2021க்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எப்படி கேள்வி வருவது, அந்த வந்த கேள்வி என்ன, எப்படி இந்த யூனிட்ல கேள்வி வரலாம் என்ற ஒரு தெளிவை நாங்கள் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதலாவது விடயம் என்னென்றால் வெளியுறவு கொள்கை. அது சம்பந்தமான ஒரு தெளிவு, ஒரு வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு அரசு பல்வேறுபட்ட அபிலாசைகளை, நோக்கங்களை கொண்டதாக காணப்படுகிறது. அப்ப சர்வதேச நோக்கங்களை அடைவதற்காக வேண்டி ஒவ்வொரு அரசும் தங்களுடைய அபிலாசைகளை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு உத்தியாகத்தான் நாங்கள் இந்த வெளியுறவு கொள்கையை அடையாளப்படுத்த வேண்டும். இலங்கை சர்வதேச ரீதியாக பல உதவிகளை, பல்வேறுபட்ட தொழில்நுட்ப விடயங்களை பெற்றுக்கொள்கிறது. அந்த சர்வதேச நோக்கங்களை தங்களுடைய தேசிய அபிலாசைகளுக்காக பயன்படுத்துவதற்காக அரசுகள் பின்பற்றுகின்ற ஒரு உபாயம்தான், ஒரு தந்திரம் தான் நாங்கள் சொல்லுகின்றது இந்த வெளியுறவு கொள்கைன்னு சொல்றது. அப்போ ஒரு அரசு நாங்கள் பார்க்கின்ற போது, நீங்கள் உங்களுடைய கைநூலில் சொல்லப்பட்டிருப்பதற்கு இணங்க, நவீன அரசுகள் வெளிநாட்டு கொள்கையை வகுக்கின்ற போது, நடைமுறைப்படுத்துகின்ற போது 3 முறைகளை பின்பற்றுகின்றது. வெளியுறவு கொள்கை நடைமுறைப்படுத்துகின்ற முறைகள், உலக நாடுகள் 3 முறைகளை பின்பற்றுகிறது. சிறிய அரசாக இருந்தாலும் சரி, அது வல்லரசாக இருந்தாலும் சரி, இந்த எந்த போதும் 3 முறைகளை ஒவ்வொரு அரசும் பின்பற்றுகின்றது. அதனால முதலாவது ராஜதந்திர தொடர்புகள், அதே மாதிரி வெளிநாட்டு உதவிகள், அதே போல இராணுவ பலம். இந்த 3 நடைமுறைகளை பயன்படுத்தித்தான் ஒவ்வொரு நாடும் வெளியுறவு கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்றது, வகுத்து செயற்படுத்துகின்றது. அப்ப இந்த சிறப்பான ராஜதந்திர தொடர்புகள் மூலமாக முறையான வகையில நாடுகளோட கலந்துரையாடி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இப்படியான உறவுகளை ராஜதந்திரிகள் மூலமாக மேற்கொள்கின்ற போது அதை சொல்றது ராஜதந்திர தொடர்பு. இந்த ராஜதந்திர தொடர்பு நாங்கள் பார்க்கின்ற போது ஒருதலை பட்ச ராஜதந்திரம் என்று சொல்லி காணப்படுகிறது. அதே மாதிரி பல்தரப்பு ராஜதந்திரம் என்று சொல்லி 2 முறையை பின்பற்றாங்க.
அப்போ நாங்கள் கட்டமைப்பு கேள்விக்கு வருகின்ற போது விடையளிப்பதற்கு இந்த பாடம் சம்பந்தமான முழுமையான அறிவும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் ராஜதந்திர முறைகள் இரண்டையும் அல்லது தொடர்பு இரண்டையும் குறிப்பிடுகின்ற சொல்லுகின்ற போது நாங்கள் சொல்றோம், ஒரு தலைப்பட்ச ராஜதந்திரம், அதுபோல பல்தரப்பு ராஜதந்திரம் சொல்லி காணப்படுகிறது. அப்போ ஒரு அரசு மற்ற அரசு அனுசரிக்காம தங்களோட தரப்பை நியாயப்படுத்துகின்ற போது, நியாயப்படுத்தி தங்களுடைய அதிகாரம் தொடர்பான சமீட்சைகளை செல்வாக்கு ஏற்படுத்துகின்ற போது அதை சொல்லுவாங்க, அந்த நாட்டினுடைய விடயங்களை கவனத்தில் கொள்ளாது ஒரு நாடு தன்னுடைய தரப்பை பலப்படுத்துவதற்காக, அதிகாரம் தொடர்பான விடயத்தை எடுத்து காட்டுவதற்காக அந்த ராஜதந்திர தொடர்பை வைத்துக் கொள்ளும் என்று சொன்னால் அது நாங்கள் சொல்வது ஒரு தலைப்பட்ச ராஜதந்திரம். மற்ற நாடுகளுடைய விருப்பு வெறுப்புகளை அவங்க கடைபிடிக்காமல், கவனத்தில் கொள்ளாமல் தங்களுடைய ஒரு தலைப்பட்ச சிந்தனையை மையமாக கொண்டு ஒரு நாடு தொடர்பு கொள்ளும் என்று சொன்னால் அதை நாங்கள் இப்படி சொல்லுவோம். உதாரணமாக அமெரிக்கா இஸ்ரேலை பலப்படுத்துறதுக்காக பல்வேறுபட்ட உதவிகளை அங்கே செய்து வருகிறது. ஆனால் அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்ற ஏனைய விடயங்களை, தாக்கங்களை அவங்க கவனத்தில் கொள்றேன். அதே மாதிரி இப்படி நாங்கள் அந்த ராஜதந்திர தொடர்புகளில் ஒரு தலைப்பட்ச விடயத்தை நாங்கள் சொல்லணும். பல்தரப்புன்னு சொல்லுகின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு ஒன்று மற்றொரு அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்படுறது. சர்வதேச ரீதியாக சர்வதேச சட்டங்களை மதித்து சர்வதேச விவகாரங்களுக்கு ஏற்ப ஒரு நாடு இன்னொரு நாட்டை அனுசரித்து பரஸ்பர அபிலாசைகளை நிறைவேற்றும் முகமாக ராஜதந்திர தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற போது அதை நாங்கள் சொல்லுகின்றோம் பல்தரப்பு ராஜதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்களுக்கு கட்டமைப்பு வினாக்கள் வருகின்ற போது அப்போ 2 வகையான தொடர்புகள், ராஜதந்திர தொடர்புகளை பெயரிடுக என்று கேட்டால் நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டு கொள்கை நடைமுறைப்படுத்துகின்ற அடுத்த ஒரு நடைமுறையாக நாங்கள் சொல்றது முறையாக வெளிநாட்டு உதவிகள். இது நிறைய நாடுகளுக்கு, வளர்முக நாடுகளுக்கு, பல்வேறுபட்ட செல்வந்த நாடுகள் என்ன செய்து உதவிகளை கொடுத்து தன்னுடைய அதிகாரத்தை, செல்வாக்கை உலகத்தில் அந்த நாடுகள் பேணி வருவதை நாங்கள் பார்க்கணும். இப்போ G7 மகாநாடு இங்கிலாந்தில் நடைபெற்றது. அதில் யுனிசெப் தாபனம் சொல்லியிருக்கிறது, இப்படியான செல்வந்த நாடுகள் G7 நாடுகள், செல்வந்த நாடுகள், வல்லரசு நாடுகள், கனடா, அமெரிக்கா, அதே மாதிரி பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், இந்த நாடுகள்கிட்ட யுனிசெப் ஒரு கோரிக்கை விட்டிருக்கின்றது, நீங்கள் வளர்முக நாடுகளுடைய கொரோனா ஒழிப்பு விவகாரங்களுக்கு அதிகமான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை விட்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி அந்த வெளிநாட்டு உதவிகள் மூலமாகவும் ஒரு நாடு தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையை செய்கின்றது, வகுத்து செயல்படுத்துகின்றது. அதே மாதிரி பல்வேறுபட்ட உதவிகளை நாங்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். மற்றும் இராணுவ பலம். அப்போ இராணுவ பலத்தினுடைய செல்வாக்கின் மூலமாக, இராணுவத்தினுடைய நவீன ஆயுதங்களுடைய செல்வாக்கு காரணமாக உலக நாடுகளில் சில நாடுகள் தங்களோட செல்வாக்கை அதிகரித்து வருகிறது. அது வெளியுறவு கொள்கையை தங்களோட இராணுவ பலத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு முறையை பெரிய வல்லரசு நாடுகள் கடைபிடித்து வருவதை நாங்கள் காணலாம். அப்போ உங்களுக்கு அமெரிக்கா ஈராக் மீது அணுவாயுதம் இருக்கிறது என்று சொல்லி தாக்குற ஆயுதங்களை பயன்படுத்தினது, ஆப்கானிஸ்தான் மீது பயன்படுத்தினது, இப்படி அரபு வசந்தம் என்ற போர்வையில் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை வல்லரசு நாடுகள் செயற்படுத்தி இராணுவ பலத்தின் மூலமாக தங்களோட கொள்கையினை செய்கின்றது, நடைமுறைப்படுத்துவதை நாங்கள் தற்கால விடயங்களை கண்டுகொள்ளலாம். இப்போயே நாங்கள் அந்த இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையில துருக்கி பலஸ்தீனுக்கு சார்பாக நிறைய படைப்பிரிவுகளை அனுப்பி சர்வதேசத்துக்கு தன்னுடைய இராணுவ பலத்தை ஒரு முக்கியமான ஒரு ஐரோப்பாவிலே ஒரு முக்கியமான பலமான நாடாக தன்னை அடையாளப்படுத்தியதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்படி நாங்கள் சுருக்கமாக இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். வெளிநாட்டு கொள்கையை இந்த நடைமுறைப்படுத்துகின்ற போது இப்படியான 3 முறைகளை இவங்க பின்பற்றாங்க உலக நாடுகள். அதுபோல நாங்க இந்த மிக முக்கியமான விடயம் இலங்கையின் வெளியுறவு கொள்கை. அப்ப இதுல இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையை வகுத்து செயற்படுகின்ற போது சர்வதேச அரசியல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கேள்வி கேட்டியா, நாங்கள் அதை பின்னால் பார்ப்போம். அதே மாதிரி இந்த முறை நாங்கள் ஒரு கேள்வியை 10 மார்க்ஸ் பார்க்கலாம்.
2019 20 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. 10 மார்க்ஸுக்குரிய மாதிரியான ஒரு கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி MCQ கட்டமைப்புக்கெல்லாம் இதுக்குள்ள நிறைய கேள்விகள் வரலாம். அந்த இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையை நாங்கள் பார்க்கின்ற போது சுதந்திரத்துக்கு முன்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை மன்னர்களுடைய ஆட்சி காலத்தின் போது ஆரம்ப காலத்துல இந்தியாவோட இலங்கை நல்லுறவு அதே மாதிரி ஆக்கிரமிப்பு கொள்கையை கடைபிடித்து செயற்பட்டது. முதலாம் பராக்கிரமபாகு இந்தியாவினுடைய தென்னிந்திய பிரதேசங்கள் மீது படையெடுத்தது. அதே மாதிரி முதலாம் விஜயபாகுவினுடைய செயற்பாடுகள் இப்படியான எல்லாரும் இலங்கையை ஆக்கிரமித்து 44 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச விடயங்கள் எல்லாம் இந்த இந்தியாவுடனான நல்லுறவு கொள்கையையும் அதே மாதிரி ஆக்கிரமிப்பு கொள்கையும் என்ன செய்யறது எடுத்து காட்டுகிறது. இப்படி சுதந்திரத்துக்கு முன்னர் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை ஒரு முறைப்படுத்தப்பட்ட தன்மையில காணப்படுகிறது. உலக நாடுகள்ல அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துறை வெளிநாட்டு கொள்கையை வகுத்து சர்வதேச சட்டங்களுக்கு ஏற்ப அதை அனுசரித்து கொள்கையை வகுத்து செயற்படுத்துகின்ற ஒரு முறைப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு கொள்கை இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு முன்பு காணப்படவில்லை. அப்ப சுதந்திரத்துக்கு பின்னர் தான் இலங்கையினுடைய முறைப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு கொள்கையை இலங்கை அரசு கை கொண்டதை நாங்க பார்க்கலாம். அந்த அடிப்படையில இலங்கையினுடைய ஆட்சியாளர்களுடைய அபிலாசைகள் இலங்கையை காலத்துக்கு காலம் சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சியை கைப்பற்றி மேற்கொண்ட அரசாங்கங்களுடைய ஆட்சியாளருடைய சிந்தனைகள் அவங்களுடைய அபிலாசைகளுக்கு ஏற்ப இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை வகுக்கப்பட்டு செயற்பட்டதை நாங்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை நாங்கள் சுருக்கமாக இந்த இடத்துல இந்த விஷயத்தை விளங்கினா போதும். இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை சுதந்திரத்துக்கு முன்னர் எப்படி இருந்தது? அதில் ஒன்று நாங்கள் சொன்னோம், இந்தியாவோட நல்லுறவு கொள்கையை கை கொண்டார்கள். அதே மாதிரி இந்தியாவோட ஆக்கிரமிப்பு கொள்கையும் இருந்தது. அதே மாதிரி இலங்கை ஏனைய ஆசிய நாடுகளோட சமய ரீதியாக வர்த்தக ரீதியாக கலாச்சார உறவுகளை மேற்கொண்டிருக்கிறது. அப்போ பர்மாவோட சுதந்திரத்துக்கு முன்னர் முதலாம் விஜயபாகு வர்த்தக உறவை மேற்கொண்டிருக்கிறார். இப்படி முதலாம் பராக்கிரமபாகவும் கலாச்சார ரீதியில பல தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிறார். இப்படியாக சுதந்திரத்துக்கு முன்னர் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை ஒரு முறைப்படுத்தப்பட்ட தன்மையில காணப்படுகிறது. அதான் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டிய சுதந்திரத்துக்கு பின்னர் தான் அறிமுகமாகியது மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துறையினால வகுக்கப்படுகின்ற வெளியுறவு கொள்கை இலங்கையினுடைய பல்வேறுபட்ட விடயங்களுக்கு தாக்கம் செலுத்துகிறது. சர்வதேச ரீதியாக இலங்கையினுடைய விடயங்களை கொண்டு போறது, சர்வதேச உதவிகளை பெற்று இலங்கை பொருளாதார அரசியல் சமூக ரீதியான விடயங்களை மேற்கொள்வதற்கு இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கை மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அந்த அடிப்படையில நாங்க இந்த இடத்துல சொல்லுகின்ற போது இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் அது நாங்க சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது புவிசார் அரசியல் அமைவிடம். இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கையை வகுக்கின்ற போது செயற்படுத்துகின்ற போது பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துகிறது. இதையெல்லாம் அனுசரித்து தான் இலங்கை தன்னுடைய வெளியுறவு கொள்கையை வகுத்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. இது சார்ந்த ஒரு கேள்வியும் எங்களுக்கு வந்திருக்கிறது, நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். அப்ப இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் ஒரு தீவாக அமைந்திருப்பதன் காரணமாக சர்வதேச ரீதியாக இலங்கை மீது பார்வை காணப்படுகிறது. அந்த அடிப்படையில புவிசார் அரசியல் அமைவிடம் என்ற விடயத்தில் நாங்க மூன்று விடயத்தை நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இலங்கையின் வெளியுறவு கொள்கையை செயற்படுத்துகின்ற போது, கொள்கையை வகுக்கின்ற போது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள்ல முதலாவது புவிசார் அரசியல் அமைவிடம் என்று சொல்லுகின்ற போது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் இலங்கை காணப்படுகின்றது. ஒரு தீவாக இருப்பதனால பல நாடுகளுடைய அவதானம் இலங்கை மீது காணப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவுக்கு அண்மையில இலங்கை காணப்படுறதாலையும் இது செல்வாக்கு செலுத்துகின்றது. அதே மாதிரி தென்னாசிய பிராந்தியத்துல ஒரு முக்கியமான இடம் இலங்கைக்கு இருக்கிறதுனால இந்த மூன்று விடயங்களை நாங்க புவிசார் அரசியல் அமைவிடம் என்று சொல்லலாம். அப்ப இந்த அடிப்படையில
இந்த தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இலங்கை காணப்படுறதால பல விடயங்களை அனுசரித்து இலங்கை அரசு வெளியுறவு கொள்கையை வகுத்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. பிம்ஸ்டெக் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி IORA, இந்தியன் ஓசியன் ரிம் அசோசியேஷன், இதெல்லாம் இந்த பிராந்தியத்தினுடைய அமைவிடத்தின் முக்கியத்துவம் காரணமாக இலங்கை இந்த அமைப்புகளில் செல்வாக்கு பெற்று காணப்படுகிறது. அப்ப புவிசார் அரசியல் அமைவிடம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த 3 விடயங்களையும் சுருக்கமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி அரசியல் பொருளாதார கொள்கைகள், சமூக கலாசார காரணிகள், ஆட்சியாளர்களின் அரசியல் அபிலாஷைகள், அதே மாதிரி பிராந்திய மற்றும் சர்வதேச வலு சமநிலை, அதே போல மக்களின் எதிர்பார்ப்புகளும் ஆதிபத்திய அரசியலும் என்ற விடயங்கள் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணியாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும், சொல்ல வேண்டும். பல்லின சமூக கலாச்சாரத்தை கொண்ட நாடு என்ற அடிப்படையில் இந்த மக்களுடைய பல்வேறுபட்ட அபிலாஷைகளை அடைந்து கொள்வதற்காக இந்த நாடு இந்த சமூக கலாச்சார காரணிகளை மையமாக வைத்து தன்னுடைய வெளியுறவு கொள்கையை உருவாக்கி கொடுக்கின்றது. அது ஒரு செல்வாக்கு செலுத்துகிற காரணி. அரசியல் பொருளாதார கொள்கையில நீங்க பாத்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையினுடைய பொருளாதாரம் திறந்த பொருளாதார கொள்கை. அப்ப திறந்த பொருளாதார கொள்கை இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டதனால சர்வதேச ரீதியான தொடர்புகள் அதிகரித்தது. அதற்கு ஏற்ப அதை மையமாக வைத்து இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கைகள் அமைய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்றேன், ஆட்சியாளர்களின் அரசியல் அபிலாஷை. இப்ப சுதந்திரத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பல்வேறுபட்ட அரசாங்கம், ஆரம்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி, SLP, இப்படி மாறி மாறி ஆட்சி அமைத்த 2 பிரதான கட்சிகளுடைய ஆட்சி காலத்துல அந்த கட்சிகளுடைய கொள்கை, அரசியல் கருத்தியல் சிந்தனை வெளியுறவு கொள்கையில தாக்கம் செலுத்தியதை நாங்க பார்க்கலாம். உதாரணமா 1948ஆம் ஆண்டு தொடக்கம் 56 வரை ஐக்கிய தேசிய கட்சி, அதே 56லிருந்து 60 வரை SLP, இப்படி நாங்க ஒவ்வொரு கட்டமாக காலத்துக்காக மாறி மாறி 2 பிரதான கட்சிகள அரசாங்கம் அமைய பெற்றது. அந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது எப்பயும் மேற்கத்திய நாடுகளோட, முதலாளித்துவ சிந்தனை உள்ள நாடுகளோட தொடர்பு கொண்டதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அதே மாதிரி SLP ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது அவங்க சோசியலிச சமதர்ம பொருளாதார சிந்தனை உள்ள நாடுகளோட கூட தொடர்புகளை வைத்து தங்களோட கொள்கை வகுத்து செயற்பட்டதை நாங்கள் வரலாற்று ரீதியாக கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த ஆட்சியாளர்களுடைய இந்த பிளேயர் இந்த இது லிங்க் டிஸ்கனெக்ட் ஆக போகுது. அதே லிங்க்ல திரும்ப கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் ஆகுங்க. சரியா? 40 நிமிஷம் முடிஞ்சால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். நீங்கள் அதே லிங்கில் ஜாயின் ஆனீங்கன்னா சரி. அப்போ இந்த ஆட்சியாளர்களுடைய அபிலாசைகள், அவங்களுடைய கருத்தியல்கள், சிந்தனைகள் வெளியுறவு கொள்கையினுடைய உருவாக்கத்தில் செல்வாக்கு செலுத்திருக்கிறது. மற்றது பிராந்திய சர்வதேச வலு சமநிலை. இது அண்மை காலத்தில் நாங்கள் 2019ஆம் ஆண்டிலே இது சம்பந்தமான கேள்வி வந்திருக்கிறது. அப்போ பிராந்திய ரீதியில சர்வதேச ரீதியில காணப்படுகின்ற அந்த சமநிலை, அதிகார வலு சமநிலை இலங்கையின் வெளியுறவு கொள்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆசிய பிராந்தியம், அதே மாதிரி இந்த பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான கடல் எல்லையில் இலங்கை காணப்படுறது. இப்படி அதே மாதிரி தென்னாசியா, ஆசியா, இந்திய பசிபிக் சமுத்திர நாடுகளுடைய அரசியல், இப்படி பல்வேறுபட்ட பிராந்திய தாக்கங்களும் சர்வதேச ரீதியான அழுத்தங்களும் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையை வகுப்பதில் செல்வாக்கு செலுத்துகிறது. நாங்கள் இப்போ பார்த்த இலங்கையும் உலகம் என்ற தலைப்பில் பயிற்சிக்காக நாங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு தருகிறோம். இதற்கான தகவலை நீங்கள் தொகுத்து அனுப்புகின்ற போது அதுக்கான பரிசீலையும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார்கள். சர்வதேச அமைப்புகள், சர்வதேச பொருளாதார நிதி நிறுவனங்கள் இலங்கையில் செல்வாக்கு செலுத்தும் விதத்தை எடுத்து காட்டுகிறது. நீங்கள் இந்த கைடில் விடயங்களை சிறப்பான முறையில் தொகுத்து சுருக்கமாக எழுதுகின்ற போது இதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான பரிசீலையும் உங்களுக்கு தரத்தில் காத்திருக்கின்றார்கள். நன்றி. சர்வதேச அரசியலில் சமகால போக்குகள் என்று சொல்லுகின்ற போது
நாங்கள் அறிமுகத்தில் உங்களுக்கு தெரியும், அறிமுகத்துக்கு 3 புள்ளி 20 மார்க்ஸ் என்று சொன்னால், அதே மாதிரி உங்களோட விடை கலந்துரையாடல், உங்களோட கருத்துக்கள், விடை எழுதுகின்ற அந்த விடயங்களுக்கு ஏற்ப 15 புள்ளிகள் வழங்க சொல்லுவார்கள். அதே மாதிரி நாங்கள் இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பாட புலன், அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை முன்வைக்கின்ற ஆற்றல், பாடத்துக்கு அப்பால் உள்ள சில விடயங்களை நீங்கள் தொகுத்து எழுதுகின்ற போது எங்களுக்கு இந்த 15 புள்ளியை முழுமையாக எடுக்கலாம். அதே மாதிரி இது சம்பந்தமான ஒரு சுருக்கத்தை நீங்கள் முடிவுரையாக கொடுக்க வேண்டும். அதுக்கும் எங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் அறிமுகத்தில் சர்வதேச அரசியலின் சமகால போக்கு இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையில் எவ்வாறு தாக்கம் செலுத்துது. அப்போ இது எங்க தெளிவாக விளங்கணும். இலங்கையின் வெளிநாட்டு கொள்கை வகுக்கப்படுகின்ற போது பிராந்திய ரீதியிலான சமகால அந்த போக்குகளுக்கும், அதே மாதிரி சர்வதேச ரீதியான அந்த போக்குகளுக்கும் ஏற்ப இலங்கை செயற்பட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்குள்ள காணப்படுகிறது. அப்போ இந்த 2 விடயத்தை மையமாக வைத்து உங்களோட பிரதான விடை அமைய வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் இதுக்கு நாங்கள் அறிமுகம் சொல்லுகின்ற போது 2 விடயம், 2 பந்தியில் நீங்கள் சுருக்கமாக இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி விளக்கத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் படித்த மாதிரி முதலாவது வெளியுறவு கொள்கை என்ற என்ன, நாங்கள் சொன்ன மாதிரி இந்த கேள்விக்கு விடெழுதுகின்ற போது அறிமுகத்தில் வெளியுறவு கொள்கை சம்பந்தமான ஒரு வரைவிலக்கணத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அதே மாதிரி இந்த வெளியுறவு கொள்கையை இலங்கை வகுத்து செயற்படுகின்ற போது சர்வதேச ரீதியான போக்குகளுக்கும் பிராந்திய ரீதியிலான போக்குகளுக்கும் முகம் கொடுத்து தான் அந்த கொள்கையை வகுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம்தான் இலங்கை கொள்கையை வகுத்து செயற்பட வேண்டியுள்ளது என்ற விடயத்தை நாங்கள் என்ன செய்யணும், 2 மார்க்ஸுக்குரிய மாதிரி சின்ன 2 பந்தியில் இந்த அறிமுகத்தை சொல்லணும். இலகுவான முறையில் நாங்கள் இந்த மார்க்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட விடையில கலந்துரையாடலில் நீங்கள் சொல்லுகின்ற விடையில நீங்கள் பிராந்திய போக்குகள் என்ன தாக்கத்தை செலுத்துது, இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையில பிராந்திய ரீதியிலான அரசியல் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் பல்வேறுபட்ட உதாரணங்களோட இந்த விடையை நாங்கள் சொல்ல வேண்டும். பிராந்திய ரீதியிலான போக்குகளில் தென்னாசிய பிரதேசத்தில் நாங்கள் சாக் நாடுகள், அதே மாதிரி இந்தியாவுடைய செல்வாக்கு, சாக் அமைப்பை 8 நாடுகள் சாக் அமைப்பில் காணப்படுகிறது. அதே போல இந்தியாவினுடைய செல்வாக்க மையமாக வைத்து தான் இலங்கை வெளியுறவு கொள்கையை வகுக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. இந்தியாவுக்கு எதிரான கொள்கை வகுக்கின்ற போது இந்தியாவினுடைய அழுத்தம் இலங்கைக்கு ஏற்படுகிறது. சீனா சம்பந்தமான விடயங்களை கூடுதலாக இலங்கை அரசாங்கம் தங்களோட கொள்கையில முன்வைக்கின்ற போது இந்தியாவோட அமெரிக்காவோட அழுத்தங்கள் வாரத்தை நாங்கள் அண்மை காலங்களில் கண்டுகொள்ளலாம். இப்போ போர்ட் சிட்டி இப்படியான இந்த கொழும்பு துறைமுக நகர் அமைகிற விடயத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு இலங்கை அரசு முகம் கொடுத்திருக்கிறது. இப்போ நன்மைகள் இருந்தாலும் அது பிராந்திய ரீதியில் பல்வேறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி இந்தியா கவனிக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் தென் ஆசியா ஒரு பிராந்திய வலயம் என்ற அடிப்படையில் சாக் நாடுகள், அதுபோல இந்தியாவுடைய செல்வாக்கு, இந்த 2 விடயங்களை மையமாக வைத்து நாங்கள் என்ன செய்யணும், இந்த அழுத்தத்தை மையமாக வைத்து இலங்கை வெளியுறவு கொள்கை வகுக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதே மாதிரி ஆசியா, தென்னாசியா ஒரு வலயம், அதே மாதிரி ஆசிய பிரதேசங்கள் உலக அரசியல்ல, ஆசிய பிரதேசம் உலக அரசியல்ல அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு பார்வையில முக்கியமான இடத்தை வைக்கின்றது. அந்த அடிப்படையில இலங்கை தன்னுடைய கொள்கையை வகுக்கின்ற போது இதை அனுசரித்துத்தான் செயற்பட வேண்டிய ஒரு கடப்பாடு காணப்படுகிறது. பிராந்திய ரீதியிலான போக்குல ஆசியா வலயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அரசியல் பொருளாதார ரீதியாக ஆசிய நாடுகள் முக்கியத்துவம் பெற்று காணப்படுறதுனால உலக அரசியல்ல கூடிய கவனம் ஆசிய நாடுகளுக்கு காணப்படுகிறது. இதற்கு ஏற்பதான் இலங்கையும் தன்னுடைய கொள்கையை வகுக்க வேண்டும். அப்ப இலங்கை மீது சீனா அதிகமான செல்வாக்கை செலுத்துகின்ற போது இந்தியா
அதே மாதிரி அமெரிக்கா எங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கிறத நாங்கள் பார்க்கலாம். பல்வேறுபட்ட விடயங்கள்ல சீன அரசாங்கம் முதலீடுகளை செய்து பல செல்வாக்கு இலங்கையில ஏற்படுத்தி வருவதை காணலாம். அதில் இலங்கைக்கு நன்மை இருந்தாலும் இதன் மூலமாக ஆசிய பிரதேசத்துல சீனாவினுடைய ஆதிக்கம் மேலோங்கும் என்று மற்ற நாடுகள் அச்சப்படுவதன் காரணமாக அதையும் அனுசரித்து இலங்கை தன்னுடைய வெளியுறவு கொள்கையை வகுத்து செயற்பட வேண்டிய ஒரு கடப்பாடு காணப்படுகிறது. அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி சீனாவினுடைய போர்ட் சிட்டி ஒரு துறைமுக நகர் அமைய பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி 7 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி இருக்கின்றார். அந்த முழு அதிகாரமும் செல்வாக்கும் சீன அரசாங்கத்தில் காணப்பட போகிறது. அப்ப இதை உலக நாடுகள் மற்ற நாடுகள் ஆசியாவினுடைய செல்வாக்கு சீனாவுக்கு போய்விடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இலங்கை மீது அழுத்தம் கொடுக்கிறது. இதை அனுசரித்து இலங்கை தன்னுடைய கொள்கையை வகுத்து செயற்பட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமெரிக்கா இலங்கைக்கு சார்பாக செயற்பட்டது, இந்தியா நடுநிலை வகித்தது. இதனால அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. வெளியுறவு கொள்கையில அணிசேர கொள்கை தற்போது அணிசேர இயக்கம் வீழ்ச்சி அடைஞ்சதுனால கருத்தியல் ரீதியிலான அரசியல் ஒரு தாக்கம் இலங்கையில வெளியுறவு கொள்கையை வகுத்து செயற்படுவதில் முக்கிய பங்கை வகிக்கின்றது. என்னென்னு சொன்னா தாராள ஜனநாயக கொள்கை. தாராள ஜனநாயக கொள்கை உலக நாடுகள்ல மேலோங்கி காணப்படுறதால பல சிறிய நாடுகள் பல வல்லரசு நாடுகளுடைய செல்வந்த நாடுகளுடைய உதவியை பெறுவதற்காக வேண்டி தங்களோட வெளியுறவு கொள்கையில கட்டாயம் மேற்கு நோக்கிய ஒரு சிந்தனையை உட்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கலாம். மேற்கு நோக்கிய சிந்தனை சொல்கின்ற போது தாராள ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்பட முடியாத ஒரு தன்மையை இந்த சிறிய நாடுகள் கொண்டிருக்கின்றது. அதற்கு ஏற்ப சிறிய அரசுகளின் வெளியுறவு கொள்கையில மேற்கு நோக்கிய பயணம் கூடுதலாக இருந்து வருவதை நாங்கள் காணலாம். இதுக்கு ஏற்பதான் இலங்கை என்ன செய்ய வேண்டும், இந்த சர்வதேச போக்குகளுடைய தாக்கத்துக்கு ஏற்ப கருத்தியல் விடயங்களுக்கு ஏற்பவும் இலங்கை அந்த கொள்கையை வகுத்து செயற்பட வேண்டுமான சொல்லணும். இதுக்கு நாங்கள் நிறைய உதாரணங்களையும் சொல்லலாம். அதே மாதிரி சர்வதேச அரசியல் பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும், 1960ஆம் ஆண்டுக்கு பிறகு அதுக்கு பிற்பட்ட கால பகுதியில உலக நாடுகள்ல அரசியல் பொருளாதார ரீதியில இந்த நவதாராண்மைவாத சிந்தனை முக்கியம் பெற்றிருக்கிறது. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், குறைந்தபட்ச அரசு, இந்த ஆரம்பத்தில் தலையிட அரசு, நலமுறை அரசு, நலமுறைவாதம் இப்ப பின்னடைந்து உலக நாடுகளோட அரசியல் பொருளாதார செயற்பாடுகள்ல நவதாராண்மைவாதம் மேலோங்கி இருக்கிறது. அவர் நவதாராண்மைவாதம் என்று சொல்லுகின்ற போது முகாமைத்துவ அரசு, குறைந்த விடயங்கள்ல தான் அரசினுடைய கவனம் மக்கள் மீது இருக்கும், சமூக பொருளாதார செயற்பாடுகள்ல. அப்ப இதனால இதை மையமாக வைத்து உலக நாடுகளுடைய இந்த நவதாராண்மைவாத அரசியல் பொருளாதார சிந்தனைக்கு ஏற்ப இலங்கை தன்னுடைய கொள்கையை வகுக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அப்ப உலக நாடுகளுடைய அரசு இப்ப குறைந்தபட்ச அரசு என்ற எண்ணக்கருவிக்கு வந்ததனால இலங்கையினுடைய அரசியல் கருத்தியல், இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கை இந்த சிந்தனைக்கு ஏற்ப வகுக்க வேண்டிய ஒரு சர்வதேச அழுத்தத்துக்கு இலங்கை உட்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல இப்ப மாற்று சர்வதேச இயக்கங்கள், அதே மாதிரி இந்த வலைப்பின்னல்கள் செல்வாக்கு காணப்படும். இதை ஒதுக்கி விட்டு, இதை புறக்கணித்து விட்டு இலங்கை தன்னுடைய கொள்கை என்ன செய்யலாது வகுக்க முடியாது. அப்ப சர்வதேச ரீதியாக இந்த போக்கு, இந்த அழுத்தம் இலங்கையின் வெளியுறவு கொள்கையில தாக்கம் செலுத்துகிறது என்று நாங்க சொல்லணும். அதுல என்ன பிள்ளைகள், பயங்கரவாதம், உலக பயங்கரவாதம், அதே மாதிரி மத அடிப்படைவாதம், அது குழு உரிமை, பல்வேறுபட்ட தொழிலாளர் இயக்கங்கள் காணப்படுகின்றது. மற்றது எதச்சதிகாரத்துக்கு, சர்வாதிகாரத்துக்கு எதிரான பல இயக்கங்கள் காணப்படுகிறது. இப்படியான விடயங்களை மையமாக வைத்து இந்த நோக்கங்களை கொண்ட இப்படியான அமைப்புகளுக்கு ஏற்ப, இந்த சர்வதேச தாக்கங்களுக்கு ஏற்ப இலங்கை தன்னுடைய கொள்கையை வகுத்து செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகிறது. இப்படி நாங்கள் அந்த இலங்கையினுடைய சர்வதேச அரசியலின் சமகால
போக்குகள் இலங்கையின் வெளியுறவு கொள்கையில் தாக்கம் செலுத்துது என்ற விடயத்தை நாங்கள் 2 அறிமுகம் ஒன்று நாங்கள் 2 விஷயத்துகளுக்கும் 2 விடயத்தை மையமாக பிராந்திய ரீதியிலான போக்கு எப்படி இலங்கையின் கொள்கையில் செல்வாக்கு செலுத்துது தாக்கம் செலுத்துது, சர்வதேச ரீதியிலான போக்குகள் எப்படி தாக்கம் செலுத்துது. இப்படி நாங்கள் பிள்ளைகள் ஒரு 7 விடயத்தை மையமாக வைத்து 2 தலைப்புலையும் 7 விஷயத்தை மையமாக வைத்து நாங்கள் எங்களோட விடைய கொடுக்கின்ற போது ஒரு பாயிண்ட்ஸுக்கு 2 புள்ளியை நாங்கள் சொல்லுவோம். ஆக நாங்கள் லேசாக எங்களுக்கு அந்த புதிய தகவல்லாம் போடுறதால மேலதிகமான புள்ளி நீங்கள் விட எழுதுகின்ற போது சில குறைபாடு இருக்கின்ற போது இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி தகவல் நீங்கள் கொடுக்கின்ற போது எங்களுக்கு மேலதிக புள்ளி விளங்க சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் இலகுவான முறையில் இந்த புள்ளியை பெற்றுக்கொள்வதற்கு இப்படியான ஒரு தொகுப்பை நாங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் படிக்கிற விஷயங்களை கேள்விக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் 15 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 விஷயத்தை பிராந்திய ரீதியிலான செல்வாக்கு அதே போல் சர்வதேச ரீதியிலான போக்கு இலங்கையில் வெளியுறவு கொள்கையில் தாக்கம் செலுத்த சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவுரை கட்டாய முடிவுரைக்கு 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. 20 மார்க்ஸ் இருந்தால் 2 புள்ளி அது கிடைக்கும். அதை நாங்கள் எங்களோட விஷயங்கள் நாங்கள் மேலே சொன்ன விடயங்களை ஒரு தொகுப்பாக என்ன செய்யணும், சுருக்கமாக சொல்லணும். அதில் நீங்கள் 2 விஷயத்தை மையமாக வைத்து 2 புள்ளிக்கு ஏற்ற மாதிரி சின்ன 2 பந்தி கொடுத்தா நீங்கள் போதும். வெளியுறவு கொள்கை ஒரு நாட்டினுடைய உள்வாரியான ஒரு நாட்டின தேசிய அபிலாசைகளை அடைவதற்காக அரசு மேற்கொள்கின்ற உத்தியாக காணப்படுகிறது. இருந்தாலும் அது சர்வதேச ரீதியிலான பிராந்திய ரீதியிலான அழுத்தங்களுக்கு உட்பட்டு கொள்கையை வகுக்க வேண்டிய ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். 2 புள்ளி நாங்கள் ஏற்படுமா. அதே மாதிரி உலக அரசியல் பொருளாதார கருத்தியல் சிறிய நாடுகளுடைய வெளிநாட்டு கொள்கையில் அண்மை காலங்களில் தாக்கம் செலுத்துவதை காணலாம். அப்போ ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் அதே மாதிரி செல்வந்த நாடுகள் உலகத்தில் உள்ள சிறிய நாடுகளுடைய வெளியுறவு கொள்கையினுடைய செயற்பாடுகளில் தலையிடுவதை இந்த சர்வதேச பார்வை மூலமாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி சுருக்கமாக சொல்லணும். அப்போ இப்படி சொல்லுகின்ற போது எங்களுக்கு இந்த பாடம் சம்பந்தமான முழுமையான விளக்கம் இருந்தால் லேசான முறையில் நாங்கள் எங்களோட விடைய சொல்லலாம். இதில் 10 மார்க்ஸுக்கு 2021 ஒரு கேள்வி வரும். எப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் போட்டு நாங்கள் ஒரு 4-5 பாயிண்ட்ஸை நாங்கள் கொஞ்சம் விளக்கம் எழுதுகின்ற போது எங்களுக்கு வந்துடும். அப்போ என்னன்னு சொன்னால் இந்த முழுமையாக நாங்கள் அதுக்கு 10 மார்க்ஸு கூட கொடுக்க தேவையில்லை. அறிமுகத்துக்கு 1 மார்க்ஸ் தருவாங்க. அதே மாதிரி அந்த 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியில் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்கள் அந்த கருத்துக்கள் அதே மாதிரி முக்கியமான விடயங்களை வச்சு நாங்கள் எங்களோட கருத்துக்களை சொல்லுகின்ற போது அந்த 8 புள்ளியை இலகுவாக பெறலாம். அதே மாதிரி முடிவுகளை நாங்கள் பெறலாம். உதாரணமாக சிவில் சமூகம் பற்றிய ஒரு முக்கியமான சிவில் சமூகம் பற்றிய ஒரு கருத்துன்னு கேட்கின்ற போது அப்போ அங்கே அதில் உள்ள விடயத்தை அந்த கருத்தை தான் கேட்பாங்க. அப்போ சிவில் சமூகம் சம்பந்தமாக என்னென்ன கருத்து காணப்படுகிறது, அதில் பழைய தாராண்மைவாதம் என்ன சொல்லுது, அதே பழைய மார்க்சிசவாதம் என்ன சொல்லுது, அடுத்தது செயற்பாட்டு பிரஜை என்ற வகையில் சிவில் சமூகம் எப்படி பங்களிப்பு செய்கிறது, மக்கள் அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் இப்படி அந்த கருத்துக்கள் நாங்கள் அதை சொல்லி அதுக்கு நாங்கள் எழுதுகின்ற போது எங்களுக்கு அந்த 8 புள்ளியை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம்.